இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியைத்தான் நம்ம கேட்க போகிறோம். வார்த்தையில தான் கேட்க போகிறோம். என்னய்யா முக்கியமான செய்தி வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம் நம்மை தேடி வருவதற்கான வழி. நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எப்பேற்பட்ட நெருக்கடியான நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் இருக்கிற நிலையை அறிந்து இருக்கிற இடத்துக்கு தேவ ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ எப்படி சாத்தியமாகும், எப்படி நடக்கும்? ஸோ அதுக்கு நாம் செயல்பட வேண்டிய செயல்பாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி கிடைச்சிடும் ஆசீர்வாதம்? எப்படி என்னை தேடி வந்துடும் ஆசீர்வாதம்? அதுவும் நான் இருக்கிற இடத்த தேடி, இல்லை நான் எந்த நிலையில் இருந்துக்கிற சொல்லி புரிஞ்சு எப்படி என்னை தேடி ஆசீர்வாதம் வரும் வந்திருக்குது. வேதத்தில் சிலருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறத உங்களுக்கு நான் ஆதாரமாக நான் காண்பிக்க போகிறேன். சரியா, எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, 26, 27 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அங்கே நமக்கு கவனிக்க முடியும் அந்த சம்பவத்தை. என்னன்னா, அங்கே ரெண்டு விதமான சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. முதல் சம்பவத்தை நான் சொல்கிறேன். முதல் சம்பவம் எலியாவின் நாட்களில் நடந்தது. எலியாவின் நாட்களில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டான போது எலியா சாரேப்தா அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு விதவின் இடத்துக்கு அனுப்பப்படுவார். அங்கே தான் அனுப்பப்பட்டாரே தவிர வேறு எங்கிலும் அவர் அனுப்பப்படலை. வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அநேக விதவைகள் இருந்தார்கள், ஆனால் எலியா சாரேப்தா ஊரில் இருக்கிற விதவிடத்துக்கு அனுப்பப்பட்டானே என்று மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவே இல்லை அப்படின்னு வசனம் இருக்கும். அப்போ என்ன வார்த்தைங்க சொல்லுது? நிறைய விதவைகள் இருந்திருக்கிறாங்க. சுற்று வட்டாரத்தில் கிராமங்கள் இருக்குது, பட்டணங்கள் இருந்திருக்குது, நிறைய விதவைகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எலியா தேவன் அவரை மற்ற இடங்களுக்கு அனுப்பாமல் அந்த சாரேப்தா ஊரில் இருக்கிற விதவிடத்துக்கு தான் அனுப்பினார். அப்போ ஏதோ சம்திங் அங்கே ஒரு விசேஷமான செயல் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதுன்னு அந்த விதவைக்கு கூட அது தெரியல. ஆனால் கர்த்தர் தான் அதை கண்டறிந்தார். அதை கண்டறிந்த கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, எலியாவை அங்கே அனுப்பி அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வச்சார். ஏன் அங்கே என்ன சம்பவம் நடக்குது? அவங்க வீட்டில் எண்ணெய் குறைஞ்சிருச்சு, மாவும் குறைஞ்சிருச்சு. இந்த பஞ்சத்தினால கடைசி நொடியில் அவங்க இருக்கிறாங்க, சாக போகிறாங்க. ஒரே ஒரு வேளை உணவு தான் இருக்குது. அதை செஞ்சு சாப்பிட்டு அவங்க சாக வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அதை செய்யறதுக்காக 2 பேருக்கு பொறுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அந்த நேரத்தில் எலியாவை தேவனை அனுப்பி, அம்மா எனக்கு முதல் அடைய செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சரி விசுவாசத்தோடு செயல்படுவாங்க. அந்த சின்ன பையன் கூட எனக்கு கொடுன்னு கேட்காம விட்டு கொடுப்பான். அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அந்த பஞ்ச காலம் முழுவதுக்குமே அந்த வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாத அளவுக்கு கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? என்ன காரணம் தெரியுமா? சுற்றிலும் எவ்வளோ விதைகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் எலியாவை தேவன் அனுப்பினார். ஸோ இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்ந்து தெரியுமா? நம்ம சுற்றிலும் எவ்வளவோ பேர் இருக்கலாம், ஆனால் அத்தனை பேருடைய விசுவாசத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் தேவ பார்வையில் அதிகமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவரும் அதான் சொல்லுவார், சதிசெயர் பரிசெயர் வேத பார்வைய விசுவாசத்தை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த விசுவாசத்தை தான் அந்த விதவியின் வீட்டில் அந்த குடும்பத்தில் தேவன் பார்த்தார். அதற்காக தான் எலியாவை அங்கே அனுப்பி எலியாவையும் போஷிச்சார், அந்த குடும்பத்தையும் போஷிச்சார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை கடைசி நிமிஷத்தில் நான் இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருசாக இருந்துன்னு வச்சிங்களேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். யாரை கொண்டாலும் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய நன்மையை கர்த்தர் கொடுத்துடுவார். இப்படி தான் ஆசீர்வாதம் சேரும் ஆட்டோமேட்டிக் தேவ சமூகத்திலிருந்து. ஒன்று. அடுத்தது ரெண்டாவது நபர் இன்னொரு யாருன்னு பார்த்தா சீரியா தேசத்தான் ஆகிய நாகாமான் வாழ்க்கையில் குஷ்டரோகம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனால் நாகாமானே அல்லாமல் வேறொருவனும் குணமாக்கப்படவில்லை, சொஸ்தமாக்கப்படவில்லை. அப்போ என்னன்னா அதே தான், சேம் திங் தான், இது ஒரே காரியம்தான்.
அப்போ இவருக்குள்ளேயும் ஒரு விசுவாசத்தை தேவன் கண்டறிந்து தான் ஒரு சின்ன ஒரு பெண் மூலியமா அவருக்கு அந்த வழி அனுப்புவார். என்னுடைய எஜமான் இந்த குஷ்டரோகத்தை இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவர் என்ன பண்ணலாம், எலிசா தீர்க்கதரிசி தேவ மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், அங்கே போனாங்கன்னா அந்த எலிசா மூலியமா அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சு 2 பேர். முதல்ல நான் சொன்னது எலியா தீர்க்கதரிசி சாரபேத் ஊரில் இருக்கிற விதவிக்கு அற்புதம். 2வது சொல்ற சம்பவம் வந்து எலிசா தீர்க்கதரிசி நாகமான் குஷ்டரோகி. ஸோ இந்த நாகமான் குஷ்டரோகி அந்த எலிசா கிட்ட போன உடனே அவர் எலிசா சொல்வார், நீ யோர்தான் நதியில் போயிட்டு 7 முறை முங்கி எழுந்துக்கோ, உடைய குஷ்டரோகம் நீங்கிற. உடனே அவர் கோபப்படுவார், என் நாட்டில் இல்லாத தண்ணியா நதியா, இங்கே போய் உங்களை சொல்றேன்னு சொல்லி கோபப்படுவார். ஆனாலும் கூட போன ஒரு வேலைக்காரி சொல்லுவான், ஐயா பெரிய வேலையை செஞ்சிருப்ப, நீங்கள் செஞ்சிருப்பீங்க, ஸோ பெரிய வேலையை செய்ய சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, சின்ன வேலை தானே செய்யுங்கன்னுவார். உடனே கீழ்ப்படிஞ்சு 7 தடவை அந்த யோர்தான் நதியில் முங்கி எழுந்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிதான அற்புதம் நடக்கும். அவருடைய உடல் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற உடலை போல நல்ல ஒரு மென்மையான உடலாக மாறிடும். உடனே திரும்பி வந்து அவர் நன்றி சொல்லுவார். ஆனால் வசனத்தை நம்ம கவனிக்கிறது என்ன தெரியுமா, அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனால் சீரியா தேசத்தானாகிய நாகமான் தான் குணமடைந்தான். பாருங்க, நம்ம சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் அத்தனை பேரை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் அதிகமாய் தேவ பார்வையில் காணப்படும் போது தான் நமக்கு வந்து சேர வேண்டிய உதவி, நமக்கு வந்து சேர வேண்டிய ஒத்தாசை, நமக்கு வந்து சேர அற்புதம் அதிசயம் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரும். அதற்குண்டான வழிகள் யாரை கொண்டாலும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். இப்படிதான் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். அப்போ இதோடைய பேஸ் என்ன, இது அடிப்படை என்ன, நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய விசுவாசத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் அதிகமானதாய் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பார்க்குற 100க்கு அதிபதிய விசுவாசம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள்ளே வர வேணாம், என் வேலைக்கார குணமாயிடுவான். ஸோ மிகப்பெரிய ஆண்டவரே சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த பின்னாடி வர கூட்டத்தில் நாம் பார்க்கலையேன்னுவார். ஸோ அதுதான் அங்கே அடித்தளமாக ஆணி வேற நம்ம பார்க்குறோம். தேவ சமூகத்திலிருந்து நமக்கு உதவி வரக்கூடியது என்னத்தை, உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கூடியது நம்முடைய விசுவாசம். அதுவும் சாதாரணமான விசுவாசம் இல்லை. நம்மை சுற்றில எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர்களை விசுவாசத்தை காட்டும் நம்ம விசுவாசம் அதிகமாக இருக்கணும். இதுதான் கீ பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சாவி மாதிரி. ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது கர்த்தருடைய பரலோகத்திலிருந்து ஏன்னா நன்மையான ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தல உண்டாகி ஜோதியிலும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஸோ அங்கிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும். அதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த விசுவாச வாழ்க்கை உள்ளவங்களும் நம்ம காணப்படணும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வழிமுறை. நீங்கள் இப்போ சிந்திச்சு பாருங்கள், இந்த வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையும் என் வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நம்ம எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் நம்ம வந்து சேரும். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வாழ்க்கை பிரகாசம் மாறும். விசுவாசிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.